திமுக நிர்வாகி குடோனில் 11.55 கோடி பணம் பறிமுதல் செய்த தொடர்பான வழக்கில் வேலூர் நீதிமன்றத்தில் கதிர் ஆனந்த் எம்பி தற்போது ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன், தற்பொழுது கதிர் ஆனந்த் எம்பி நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அது குறித்த உங்களுடைய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்பொழுது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் சோதனையில் 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அவருக்கு நெருக்கமான உறவினர் வீட்டில் சோதனை மேற்கொண்ட பொழுது துரைமுருகனுக்கு நெருக்கமான பூஞ்சோலை சீனிவாசன் என்பவர் சிமெண்ட் குடோனில் 11,55,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்த நிலையில இது தொடர்ந்து வேலூர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த வழக்கு வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன், தாமோதரன் ஆகியோர் இன்று வேலூர் நடுவர் நீதிமன்றத்தில் ஒன்றில் ஆஜராகியுள்ளனர். இவ்வழக்கு விசாரணையில் இன்று ஆஜரான வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், அதாவது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்வதாக 11,55,00,000 ரூபாய் பதுக்கி வைக்கப்பட்டதாக தேர்தல் கமிஷனர் கடந்த 2019 தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் 2 மாதம் கழித்து தேர்தல் நடைபெற்று அதிலும் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார். இப்பொழுதும் எம்பியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.